ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளையன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களது பேராதரவுக்கு நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த ராசிக்கு ராசிநாதன் இது நாள் வரைக்கும் கடகத்தில் இருந்து வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று மிதுனம் வந்து விட்டார். 4ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் சூப்பர் தான், 4ஆம் இடமும் நல்ல இடம் தான். ஆனால் வக்ர கதியில் இருக்கார். கெட்டாலும் மென்மக்களே என்ற மாதிரி குரு பகவான் இருக்கிறதுலேயே மிகுந்த சுப கிரகம். அவர் இருக்கிற இடத்தையும் நல்லது செய்வார், பார்க்குற இடத்தையும் கோடி புண்ணியம் கொடுக்கிறார். என்னதான் வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை கோடி நன்மை. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. சனி பகவான் ராசியில் இருக்காருங்க, நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது யாரை சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. கடந்த 3.5 ஆண்டுகளாக, அதாவது 2025 மார்ச்சிலிருந்து யாரை சனி உங்களுக்கு இந்த சனி பகவான் மீனத்துக்கு வந்தார். அப்போ 2.5 கும்பத்தில் 2.5 இங்கே ஒரு 1.5 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக 7 சனி போயிட்டு கொண்டிருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுவே ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தாங்க அந்த 7 சனி ரொம்ப பாடாப்படுத்துது. பொட்டை பிள்ளைங்க, அதாவது அப்போ பெண் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அவங்கள மட்டுமே தான் பிரச்சனை. ஆனால் ஆம்பளை பையனுக்கு வந்ததுன்னா அந்த குடும்பத்தையே பாணி வேறையே போட்டு அலசி விட்ரு. அதனால் இந்த 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க சரியாக படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க, படிக்க மாட்டாங்க. அப்படி மீறி புத்தகத்தை எடுத்து படிப்பா அப்படின்னா படித்து அவங்க பெருசாக அதை இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்தாலும் ஞாபகம் மறதி ஏற்படும். அங்கே போய் சரியாக படிப்பு, அதாவது எக்ஸாமில் அதை படித்ததை கொண்டாந்து எழுத முடியாது, மறந்துடும், ஞாபகம் மறதி ஏற்படும். அதனால் ரொம்ப அதிகமாக உழுந்து படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 100 மார்க்குக்கு எதிர்பார்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு 60 மார்க்கு 70 மார்க்கு வரும். அப்போ 60 மார்க் எடுத்தால் போதும், பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிற பிள்ளைங்க அரியர்ஸ் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் இந்த பொறுத்தவரையிலையும் 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சரிங்க, 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுது.
19 வயசுல இருந்து சுமார் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை 2வது சுற்று போயிட்டுருக்கும். இந்த 2வது சுற்று நல்லதே செய்யும், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். எதெல்லாம் அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அந்த சனி பகவான் மாதிரி கொடுக்க யாராலையும் முடியாது. சனித்து கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. இவருக்கு விதியாகப்பட்டது. இந்த விதி பயனால் இவர் இந்த நல்லது அனுபவிக்கணும், இல்லை கெடுதல் கூட அனுபவிக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக அனுபவிச்சே தான் தீரணும். இந்த 50 வயசுக்குள்ளே ஆனால் ஃபினான்ஷியலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது சுற்றுங்க. அவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். அதுதான் அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க, சொல்லுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் எந்த ஒரு வயதினராக இருந்தாலும் சனி உங்களை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடும். மற்றபடி குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர். அப்போது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், தோட்டத்துறவு வாங்கணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும். உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய காலம். படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. மற்றபடி குரு பார்வை பாருங்கள், உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ அதிகப்படியாக கடன் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், ஃப்ளாட் வாங்கிட்டோம், இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோம், ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடம் தான் அசிங்க அவமானத்தை தர்றது. அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா சூப்பர். எப்பேற்பட்டாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. கடன்கள் பிரச்சனை உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அழகாக ஈஸியாக இஎம்ஐ கட்டுவீங்க. தொலைந்து போன பொருட்கள், எப்பொழுதோ எந்த காலத்திலேயே தொலைந்து போன பொருளோ ரொக்கமோ உங்களை தேடி வரும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. புதன் பாருங்கள் 9ஆம் இடத்துல 5 நாள் இருக்கார். அவர் 7க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்புறம் கடைசியில் 2 நாள் குரு பார்வையில் 10ல் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலே சூப்பர்னுவாங்க. சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். இப்படி கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறனால சந்திரனும் வந்து ரொட்டேட் பண்ணி போகிறார். ஒரு 2 நாள் தங்கிட்டு போகிறார், 2.25 நாள். அப்படி 5 கிரகங்களுடைய சாதனை அந்த வீட்டில் இருக்குது. அப்போ தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நேரம் தானங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, ரிஷிகள், முனிகள், குருமார்கள், இவங்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு மங்கள யோகம் பெறுகிறார். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு இதுக்காக நீங்கள் உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க. மார்கழி மாதம்தான் இருந்தாலும் இது தை பிறந்து செய்யணும் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அப்படி ஒரு நேரம் வந்தாச்சு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா பூர்வீகம் ஏன் சொன்னால் 5ஆம் இடத்து அதிபதி குரு சூரியன் 10ல் இருக்கார். இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, இதில் தபால் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். வங்கிகள், வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள்,
இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. நீங்கள் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். 12இல் ராகு அமர்ந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். சந்தோஷமான ஒரு வாரம். வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.